வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஸ்கைடைவிங்கின் போது நான் மரண பயத்தை வென்றேன். இன்று நானும் ஸ்வப்னிலும் எங்களது சொல்லப்படாத காதலுக்கு எப்படி விடைபெறுகிறோம் என்பதையும், ராஷில் தனது குறும்புத்தனத்தால் நான் திருமணம் செய்து கொள்ளாத முடிவுக்கு எப்படி சவால் விடுகிறாள் என்பதையும் கேட்பீர்கள். காதல் வெளிப்பாடு மறைமுகமாக ஸ்கைடைவிங்கிலிருந்து பத்திரமாக திரும்பிய பிறகு மிகுந்த உற்சாகத்தில் நான் ஸ்வப்னிலை அணைத்து அவர் கன்னங்களில் முத்தமிட்டேன். அவரும் ஒருவேளை எனது மகிழ்ச்சியை தக்கவைக்க எனது கன்னங்களில் மென்மையாக தீண்டினார். வெற்றியாளரின் திருப்தி நான் கேட்டபோது இந்த ஆபத்தான சாகசங்களில் அவருடன் வந்த முதல் பெண் நான்தான் என்று ஸ்வப்னில் வெளிப்படுத்தினார். இதை கேட்டதும் எனது பொறாமை அடங்கியது. நான் ஒரு வெற்றியாளரைப் போல சிரிக்கத் தொடங்கினேன். இறுதி சாகசம். நாங்கள் பாராசெயிலிங்கை ரசித்தோம். கீழிருந்து மேல் நோக்கி பறந்தோம். 2 நாள் சாகச பயணம் நிறைவடைந்தது. ஆனால் இப்போது சோகம் சூழ்ந்தது. அடுத்த வார இறுதி எனது பயணத்தின் கடைசி வாரமாக இருக்கப் போகிறது. கடனாளியானது யார்? நான் ஸ்வப்னிலுக்கு நன்றி தெரிவித்தேன். ஆனால் அவர் சொன்னார், நம் இருவரில் யாராவது ஒருவருக்கு கடன்பட்டிருந்தால் அது நான்தான். உங்களுடன் கழித்த இந்த சில நாட்கள் எனக்கு என்றும் மறக்க முடியாதவையாக இருக்கும். சொல்லப்படாத விடைபெறுதல். நம் வாழ்வில் சேர்ந்து பயணிப்பது இத்துடன் முடிந்துவிட்டது என்பதை ஸ்வப்னிலும் ஏற்றுக்கொண்டார். இதனால் எனது கண்கள் கலங்கின. காதலை வெளிப்படுத்தும் இந்த கடைசி ஏகாந்த வாய்ப்பை நாங்கள் வீணடித்துவிட்டோம். சாதனைகளுடன் திரும்புதல். வார இறுதியில் நான் ஒரு சிறந்த சர்பர் மற்றும் ஹார்ஸ் ரைடராக லெவல் 5 ஐ எட்டினேன். இது எனது அமெரிக்க பயணத்தின் மிகப்பெரிய சாதனை. ராஷிலின் நேரம். மீதமுள்ள நாட்களை ராஷிலுடன் கழிக்க விரும்பினேன். ராஷில் மகிழ்ச்சியடைந்து தானும் அதையே விரும்புவதாகச் சொன்னாள். பராக் ஆஸ்திரேலியா சென்றதால் பருஷ்ணியின் தொட்டில் எனது அறைக்கே வந்தது. தாய்மையின் சுகம். இரவு பருஷ்ணிக்கு பாலூட்டுவதை பார்த்து தாய்மையின் தனித்துவமான சுகத்தை பற்றி ராஷிலிடம் கேட்டேன். ராஷில் ஆக்சிடாசின் ஹார்மோன் மற்றும் மன அழுத்தம் குறைவதை பற்றி விளக்கினாள். குறும்பு வலை. ராஷில் சிரித்து கொண்டே சொன்னாள், தன்னால் பாலூட்டும் சுகத்தை எனக்கு தர முடியாது, ஆனால் நீங்கள் தாயாவதற்கு உதவி நிச்சயமாக செய்ய முடியும் என்று. ஒரு யுவதி மற்றொரு யுவதியை எப்படி தாயாக்க முடியும் என்ற எனது கேள்விக்கு ராஷில் சிரித்துக்கொண்டே பதிலளித்தாள். ராஷிலின் குறிப்பு தெளிவாக இருந்தது. திருமணம் மற்றும் தாயாவதை நிராகரித்த நான் எனது உயிர் தோழியின் இந்த வலையில் சிக்கி எனது விதியை மாற்றப் போகிறேனா? விலைமதிப்பற்ற காதலின் முடிவு மற்றும் தாய்மையின் சுகத்தை நோக்கிய முதல் அடி. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 53. இறுதி விடைபெறுதல், கடனாளியின் தவிப்பு மற்றும் தாய்மையின் ரகசியம். எனது கால்கள் பத்திரமாக பூமியில் பட்டபோது, ஸ்வப்னிலை விட்டு பிரிந்த பிறகு நான் அவர் பக்கம் திரும்பினேன். மிகுந்த உற்சாகத்திலும் மகிழ்ச்சியிலும் ஸ்வப்னிலின் கழுத்தில் கைகளை போட்டு அவர் கன்னங்களில் முத்தமிட்டேன். எனக்கு கிடைத்த மகிழ்ச்சி குறையக்கூடாது என்ற எண்ணத்தில் ஒருவேளை ஸ்வப்னிலும் எனது இரு கன்னங்களையும் தனது இதழ்களால் மென்மையாக தீண்டினார். நான் மகிழ்ச்சியில் திளைத்து நடனமாடும் பாணியில் வட்டமாகச் சுழலத் தொடங்கினேன். ஸ்வப்னில், நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் என்னுடன் இருந்தால் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஒவ்வொரு ஆபத்தையும் எப்படி கையாள்வது என்பது உங்களுக்கு தெரியும் என்று பாராட்டிச் சிரித்துக்கொண்டே சொன்னேன். அவரை பார்த்தேன். நான் இந்த சாகசங்களை பலமுறை செய்திருக்கிறேன், அதனால்தான் உங்களுக்கு அப்படி தோன்றுகிறது என்று ஸ்வப்னில் சிரித்துக்கொண்டே சொன்னார். இதற்கு முன் இந்த சாகசங்களில் உங்களுடன் யார் இருந்தார்கள் என்று நான் பொறாமையுடன் கூடிய கேள்வியை கேட்டேன். இப்படிப்பட்ட எந்த சாகசத்திலும் எந்த பெண்ணும் என்னுடன் இருந்ததில்லை. இந்த விஷயத்தில் நீங்கள்தான் முதல் பெண். இதற்கு முன் பயிற்சி பெறும் காலத்தில் என்னுடன் இருந்த பைலட்டுகள் அனைவரும் ஆண்களே என்று ஸ்வப்னில் எனது மனதை புரிந்து கொண்டது போல பதிலளித்தார். எனக்கு திருப்தி ஏற்பட்டது. நான் ஒரு வெற்றியாளரைப் போல சிரிக்கத் தொடங்கினேன். மதிய உணவிற்கு பிறகு எங்களது அடுத்த சாகசம் பாராசெயிலிங். நாங்கள் கடற்கரையை அடைந்தோம். இப்போது எனது மனதில் எந்த பயமும் சந்தேகமும் இல்லை.
நாங்கள் படகில் ஏறிச் சிறிது நேரம் கடலில் உலா வந்தோம். பின்னர் படகிலிருந்து பாராசூட் உதவியுடன் சுமார் 50 மீட்டர் உயரத்தில் பறந்தோம். நாங்கள் ஒரு நீண்ட கயிற்றால் படகுடன் இணைக்கப்பட்டிருந்தோம். பாராசூட்டில் இஸ்வா பனிலுடன் இருப்பது எனக்கு புதிய விஷயம் அல்ல. பாராசெயிலிங் ஒரு புதிய அனுபவம், ஏனென்றால் இதில் நாங்கள் மேலிருந்து கீழே வரவில்லை, படகிலிருந்து, அதாவது கீழிருந்து மேல் நோக்கி பறந்தோம். இப்படி 2 நாள் சாகச பயணத்தை முடித்துவிட்டு நான் ஸ்வப்னிலுடன் திரும்பிக் கொண்டிருந்தேன். ஸ்வப்னிலுடன் எனது நட்பு இத்துடன் முடிகிறதா என்று நினைத்து நான் வருத்தமடைந்தேன். அடுத்த வார இறுதி எனது அமெரிக்க பயணத்தின் கடைசி வாரம். அதன் பிறகு நான் இந்தியா திரும்ப வேண்டும். எனது டிக்கெட் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்டிருந்தது. நான் அந்த அளவுக்கு சுயநலவாதி அல்ல. இங்கு எனது பொழுதுபோக்கிற்காக மட்டுமே நாட்களை கழிக்க முடியாது. அடுத்த வார இறுதியை ராஷில் மற்றும் பரிஷ்னியுடன் கழிக்க விரும்பினேன். எனது மனதில் இதே எண்ணம் ஓட்டிக்கொண்டிருந்தது. என்ன யோசிக்கிறாய் வாணி, மௌனமாக இருக்கிறாய் என்று கார் ஓட்டிக்கொண்டிருந்த ஸ்வப்னில் கேட்டார். ஸ்வப்னில், உங்களது கடனை நான் வாழ்நாள் முழுவதும் தீர்க்க முடியாது. நீங்கள் மிகுந்த அக்கறை கொள்கிறீர்கள். எனது மகிழ்ச்சிக்காக நீங்கள் அதிக நேரம் மற்றும் பணத்தை செலவழித்தீர்கள். எனது சொந்த முயற்சியால் நான் அமெரிக்கா வந்திருக்கவே முடியாது. வந்திருந்தாலும் பொழுதுபோக்கிற்காக இவ்வளவு செலவு செய்திருக்க முடியாது. சாகசங்களுடன் எனக்கு சர்பிங் மற்றும் குதிரையேற்ற பயிற்சியும் அளித்தீர்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி சொல்ல என்னிடம் வார்த்தைகளே இல்லை என்று பதிலளித்தேன். ஸ்வப்னிலிடமிருந்து வரும் இந்த கேள்விக்காக நான் ஏற்கனவே தயாராக இருந்தேன். இஸ்வா பனில் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சொன்னார், வாணி, உங்களுக்காக இவ்வளவு கூட செய்யாவிட்டால் நான் செல்வந்தனாக இருப்பதில் அர்த்தமில்லை. உங்களைப் போன்ற ஒரு பெண்ணைச் சந்தித்தது எனது அதிர்ஷ்டம். உங்களுக்காக ஏதோ சிறிது செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. சுருக்கமாக சொன்னால், நம் இருவரில் யாராவது ஒருவருக்கு கடன்பட்டிருந்தால் அது நான்தான். உங்களுடன் கழித்த இந்த நாட்கள் எனக்கு என்றும் நினைவிருக்கும். நமது நட்பு இத்துடன் முடிவடைகிறது என்று நான் சொன்னதை ஸ்வப்னிலும் ஏற்றுக்கொண்டது எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை தந்தது. ஸ்வப்னில் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கேட்டிருந்தால் நான் ஒருவேளை மகிழ்ந்திருப்பேனோ? எனது கண்கள் கலங்கின. ஸ்வப்னில் பார்க்காமல் இருக்க நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன். கண்ணீரை துடைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டேன். எனது வளர்ப்பு மற்றும் எனது எல்லைகளை ஸ்வப்னில் புரிந்து கொண்டது ஆகிய காரணங்களால் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று இருவரும் நினைத்தோம். காதலை வெளிப்படுத்தும் இந்த கடைசி வாய்ப்பை நாங்கள் வீணடித்தோம். நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம். கடைசியில் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது. எனது சர்பிங் மற்றும் குதிரையேற்ற வகுப்புகளுக்கு இது கடைசி நாள். கிறிஸ்டினா என்னிடம் சொன்னாள், சர்பிங் கற்றுக்கொண்டதற்கு வாழ்த்துகள். கிறிஸ்டினா, நான் இந்தியா சென்ற பிறகும் உன்னை நினைவில் வைத்திருப்பேன் என்று விடைபெறும் போது அவளை அணைத்து கொண்டேன். பிறகு நான் பண்ணைக்குச் சென்றேன். பண்ணையிலும் இதுவே எனது கடைசி நாள். குதிரையேற்றத்தில் லெவல் 5 எட்டியதற்கு வாழ்த்துகள் என்று லில்லியும் என்னை அணைத்து பாராட்டினாள். இந்தியாவிலிருந்து வந்தபோது எனக்கு இப்படிப்பட்ட செயல்களில் எந்த அனுபவமும் இல்லை. இப்போது நான் சர்பிங் மற்றும் குதிரையேற்றத்தில் சிறந்து விளங்குகிறேன். ராஷில், இந்தியா திரும்பும் நாள் நெருங்கிவிட்டது. மீதமுள்ள நாட்களை உங்களுடன் கழிக்க விரும்புகிறேன் என்று இரவு உணவிற்கு பிறகு ராஷிலிடம் சொன்னேன். வாணி, பரவாயில்லை. நீ இங்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம். நாளை முதல் பரிஷ்னியின் தொட்டிலை உனது அறையிலேயே வைக்கச் சொல்கிறேன். பராக்கும் ஆஸ்திரேலியா செல்கிறான், அதனால் நாம் நாள் முழுவதும் ஒன்றாக இருக்கலாம் என்று ராஷில் சிரித்து கொண்டே சொன்னாள். பிறகு இருவரும் அணைத்து கொண்டு எங்களது அறைகளுக்கு சென்றோம். பரிஷ்னிக்கு இப்போது 4 வாரங்கள். அவள் 16 மணி நேரத்திற்கும் மேலாக உறங்குகிறாள். அவளுக்கு பசி எடுக்கும் போது ராஷில் பாலூட்டுகிறாள். ராஷில் இப்போது நலமாக இருக்கிறாள். இரவு உணவிற்கு பிறகு இருவரும் எனது அறைக்கு வந்தோம். ராஷில் பரிஷ்னிக்கு பாலூட்டுவதை கவனித்தேன். ராஷில், பாலூட்டுவதால் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சுகம் வேறு எதிலாவது கிடைக்குமா என்று ஆர்வத்துடன் கேட்டேன். வாணி, இந்த சுகம் தனித்துவமானது. இதை அனுபவித்தால்தான் தெரியும். பாலூட்டும் போது ஆக்சிடாசின் சுரக்கும், இது மன அழுத்தத்தை குறைக்கும். நீ தாயாகும் போது இது உனக்கு தெரியும் என்று ராஷில் சொன்னாள்.
என்னால் உனக்கு பாலூட்டும் சுகத்தை தர முடியாது, ஆனால் நீ தாயாவதற்கு உதவி மட்டும் செய்ய முடியும் என்று குறும்பாக கண் சிமிட்டினாள் ராஷில். ராஷில், ஒரு யுவதி மற்றொரு யுவதியை எப்படி தாயாக்க முடியும் என்று நான் யோசிக்காமல் கேட்டேன். அவள் விரித்த வலையில் நான் சிக்கிக்கொண்டேன். நான் உன்னை தாயாக்குவேன் என்று சொல்லவில்லை, உதவி செய்வேன் என்று சொன்னேன். நீ விரும்பினால் அதை நான் நிச்சயமாகச் செய்ய முடியும் என்று ராஷில் சிரித்துக்கொண்டே இருந்தாள். அவள் எந்த நோக்கத்தில் அப்படிச் சொன்னாள் என்பது இப்போது எனக்கு புரிந்தது. நான் வெட்கத்தில் முகம் திருப்பிக் கொண்டேன். எபிசோட் 53 நிறைவுற்றது.